கட்சி நடக்கிறதா, கட்சியை நடத்துகிறோமா என்பதே தெரியாதவர் ஆட்சி நடக்கிறதா என்று கேட்பது வேடிக்கையாக இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். அதிமுகவிலிருந்து அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தாவேகாவுக்கு சென்றவர்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார் முதலமைச்சர் விஜய் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய விமர்சனத்திற்கு தற்பொழுது தாவேகாவினுடைய தொழில்நுட்ப பிரிவிலிருந்து பதிலடியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கட்சி நடக்கிறதா, ஆட்சியை நடத்துகிறோமா என்பதே தெரியாதவர்கள் ஆட்சி நடக்கிறதா என்பது கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போன்று திமுகவுடன் சேர்ந்து கூட்டுக்களவாணி ஆட்சி அமைக்க இரவில் சந்தித்து திட்டம் போட்டவர் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை இரவலாட்சி என்பது அடக்க முடியாத சிரிப்பையே வரவழைக்கிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆட்சி அமைக்க அதிகாரம் கோரக்கூடிய அந்த நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் பரவி வந்திருக்கக்கூடிய நிலையில் இரவில் சந்தித்து திட்டம் போட்டவர் மனசாட்சி உள்ள மக்களாட்சியை இரவலாட்சி என்பதை அடக்க முடியாத சிரிப்பையை வரவழைப்பதாகவும், உடநாடு கொலை வழக்கு பற்றி பேசினாலே நடுங்குபவர்கள் எல்லாம் தாவேகாவினுடைய அரசு பற்றி குறை கூறுவது குபீர் சிரிப்பு காமெடியாக வரவழைப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கட்சியே பீஸாகி வருவது தெரியாமல் காமெடியாக பேட்டி தருவதை விடுத்து கட்சியை காப்பாற்றும் வேலையை பார்க்கட்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனத்திற்கு தாவேகாவுடைய தொழில்நுட்ப பிரிவானது பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.